நிஷா நிஷா ஐயோ, கொலைக்காரன் கொலைக்காரன். கொலைகாரன் இல்லம்மா, நிர்மல் உன் மாமாமா. நீ என் மாமா இல்ல, நீ என் மாமா இல்ல, நீ கொலைக்காரன். ஐயோ என்ன நல்லா பாருமா, நான் உன் மாமாமா, உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். இல்ல, நீ என்ன காப்பாத்த வந்தவன் இல்ல, நீ என்ன கொல்ல வந்தவன். நிஷா சீ, நீ என் பேரு சொல்லாத, இங்க இருந்து போயிடு. உன்னை விட்டு நான் இனி போகவே மாட்டேன்டா, உன் கூடவே தான் இருப்பேன். போயிடு, நீ கொலைக்காரன். இல்லம்மா, தயவு செய்து நான் சொல்றத கேளுமா. நிஷா ஏமா இப்படிலாம் நடந்துக்கிற? ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. நல்லா தெரியும், போயிடு. போயிடு, சொல்றத கேளு நிஷா. டாக்டர் நிஷா நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ற? என்ன நடக்குது? என்னம்மா என்னாச்சு? சார் கொஞ்சம் வெளிய போங்க. இந்த பொண்ணு படுத்துங்க. டாக்டர் ஒரு கொலைக்காரன் டாக்டர் சொல்றல. போயிடு. படுங்கம்மா, மெதுவா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? ஏன் அவ இப்படி நடந்துக்கிறா டாக்டர்? நல்லது செய்ய போய் என்னையே அவ கொலைகாரங்கிறா டாக்டர். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். எதிர்பாராத விதமா விபத்து நடந்ததால மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் கவலைப்படுற மாதிரி இல்லையே? ஒன்றும் இல்லை. இன்னும் 1 வீக்கில் நீங்கள் தாராளமாக உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். வேற ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர். ஓகே ஓகே. பெரியப்பா, ஏய் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? இல்லை எதுக்கு மன்னிக்கணும்? என் மேல இருக்கிற கோவத்துல தானே என்னை வாழ விடாம செய்றீங்க. என்னை மிரட்டின ஜூலிக்கும் ரிச்சர்டுக்கும் அடிக்கலம் கொடுத்து அவங்கள ஜாமீன்ல எடுத்தீங்க. என்னை வீட்டை விட்டு விரட்டலனா என் புருஷன் அருளை இந்தியா வரவிட மாட்டேன்னு என் அத்தைய மிரட்டினீங்க. என்னை வாழ விடாம பண்ற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? அப்பையும் செஞ்ச பாவம் பிள்ளைய வந்து சேரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் வசதியாக இருக்கும்போது என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, அந்த கோபமும் வெறியும் என்னைக்குமே குறையாது. ஏன் மேல கோவப்படுங்க. தமிழரசி அத்தை என்ன பண்ணாங்க? மோகன் சர்மாவுக்கு யார் எதிரியோ அவங்க எனக்கும் எதிரி. அவரோட லிஸ்ட்டில் நீங்கள் 2 பேரும் அடங்கா பிடாரிகளாக இருக்கிறீங்க. உங்களை அடக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, உன்னையும் உன் கருவில் வளர்கிற குழந்தையும் நாசம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். இதை போய் உங்கள் தமிழரசிக்கிட்ட சொல்லு. நீதான் செல்வ பாண்டியா? ஆமா. நீங்க? நான் யாருன்னு என் ட்ரெஸ் பார்த்தா தெரியல? இல்ல, எந்த ஸ்டேஷன் கேட்டேன். மாமல்லூர் ரயில்வே ஸ்டேஷன். கேள்வியா கேக்குற? ஆமா, நீ திருந்தவே மாட்டியா? மறுபடியும் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சிட்டியா? இது பாரு, என் டிவிஷன்ல நான் இதெல்லாம் நடக்க விட மாட்டேன். மீறி ஏதாவது பண்ண சுட்டு தள்ளிடுவேன், பாத்துக்கோ. மேடம், துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு நான் போலீஸ் என்ன மரப்பாச்சி பொம்மைன்னு நினைச்சிட்டியா? ஓ இஷ்டத்துக்கு வச்சு விளையாடுறதுக்கு
ஆமா, யார் இந்த பொண்ணு? இவகிட்ட என்ன சிலுமிஷம் பண்ணிருக்க? என்ன மேடம் முறதவரி பேசுறீங்க? அது என் தம்பி பொண்ணு. நான் அவளுக்கு பெரியப்பா. என்னது பெரியப்பாவா? பார்த்தா அப்படி தெரியலையே. அப்புறம் இந்த பொண்ணு அழுவுது? ஓ, ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குது, அந்த பாசத்தில் அழுகும்னு நினைக்கிறேன். பூஜா சொல்லுமா. என்னது மறுபடியும் அழறா? எனக்கு டவுட்டா இருக்கே. இவ்வளவு மிரட்டி வச்சிருக்கியா? ஏமா, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறானா இந்த ரவுடி? மிரட்டுறானா உன்னை? ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, இப்பவே போட்டு தள்ளிடுறேன். சொல்லு. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ கூட தான் என் காலில் விழுந்து, பெரியப்பா நான் மாசமா இருக்கேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா. நானும் அதை மனசார தீர்க்க சுமங்கலியா இருமான்னு ஆசீர்வாதம் பண்ணினேன். கேட்டு பாருங்க. உன்னை நம்புற மாதிரியே இல்லையே. செல்வபாண்டி, இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? எல்லா ரவுடிங்களையும் பிடிச்சு உள்ள தள்ளுறதுக்கும், முரண்டு பண்றவங்கள என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்கும் ஐஜி பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கௌரவமா என் பிசினஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோ நிறுத்தியா? போலீஸ் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கு. இது பாரு, உனக்கு 10 நாள் டைம் தரேன். இந்த ஊர்லயே நீ இனிமே இருக்க கூடாது. வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடு. இல்லைனா உன் மேல இருக்கிற அத்தனை பெண்டிங் கேஸையும் தோண்டி உன்னை உள்ள தள்ளிடுவேன். புரியுதா? போறேன். என்ன சொன்ன? கேக்கல எனக்கு. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி செய்றேங்கிறேன். அது இந்த முறை உன்னை வார்ன் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். அடுத்த முறை என்கவுண்டருக்கு தான் வருவேன். புரியுதா? பொண்ணு வந்து என் கார்ல ஏறு. மேடம், எதுக்கு அது வாய் வைரமா இருக்கு? இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், இங்கே இருக்கட்டுமே. இந்த பொண்ணு கிட்ட உன்னை பத்தி விசாரிக்கணும், அதுக்குதான். போமா, போன்னு சொல்றேன்ல. ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது தைரியம் இருந்துச்சு. ட்ரெஸ் போட்ட உடனே பயம் தானா வந்துருச்சு. நான் உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு மட்டும் என்ன, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிடுச்சு. இருந்தாலும் இந்த காக்கி சட்டைக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, இத போட்ட உடனே பேச வேண்டியதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மகா. தட்ஸ் ஓகே. இனிமே உன் பெரியப்பா உனக்கு தொல்லை கொடுக்காம இருந்தா நல்லது. நிச்சயமா அவர் என் பக்கமே வரமாட்டார், அந்த நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீ நிஜமாவே தைரியசாலி தான். அதான் மகா. வக்கீலம்மா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. பூஜா, அத்தை என்ன அத்தை? எங்க போயிட்டு வர? நான் வந்து போய் சொல்ல நினைக்காத. ஏன்னா உண்மை உனக்கு முன்னாடி இங்க வந்துருச்சு. ஏன் செல்வபாண்டி வீட்டுக்கு போன? இல்ல அத்தை, அவர் திடீர்னு கோர்ட் வாசல்ல உங்களை மிரட்டினாருன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் அவரை போய் சந்திச்சு. எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? போலீஸ் ஸ்டேஷனா? நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலையே. போய் சொல்லாத. ஏரியா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனதா இப்பதான் செல்வபாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன? என்னையே கூப்பிடல, சொல்லு. நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல அத்தை. அந்த மகாதான் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கார் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பெரியப்பாவை மிரட்டினா. அவரும் பயந்துட்டாரு. இது மகாலட்சுமி போலீஸ் ட்ரெஸ்ல? வாட் நான்சென்ஸ்! ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போலீஸ் ட்ரெஸ் இல்ல, போலீஸ் யூனிஃபார்ம். போலீஸ் யூனிஃபார்மோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? சின்ன பசங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அத்தை, அதனாலதான் அவர் பயந்துட்டாரு. சர்ப்ரைஸா இந்த டிராமா பண்ணதுனாலதான்
பெரியப்பா நிஜமாவே அதிர்ச்சியாயி அது உண்மைன்னு நம்பிட்டாரு. இந்நேரம் அவர் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாரு. என்னம்மா விளையாடுறீங்க நீயும் மகாலட்சுமியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு போலீஸ் யூனிஃபார்ம் இதெல்லாம் விளையாட்டாவும் கிளிக்கறியாவும் போயிடுச்சா உங்களுக்கு? ஐயோ அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். மகாதான் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நாம என்ன ஒரு நல்லவனையா போய் மிரட்டு போறோம், ஒரு ரவுடியை தானே மிரட்டு போறோம்னு சொன்னோம். அதான். இந்த பாரு பூஜா, நீ என்ன கூட அவமானப்படுத்தலாம், நான் தாங்கிக்குவேன். ஆனா சட்டத்தை மதிக்காதவங்க கேலி பண்ணிட்டு திரியறவங்களை பார்த்தாலே எனக்கு கெட்ட கோவம் வரும். அவங்கள உண்டுலேன் பண்ணிடுவேன், அது யாரா இருந்தாலும் சரி. இல்ல அத்தை, அது வந்து மோகன் சர்மாக்கு தெரியாத சட்டமா? இல்ல அந்த ஆளுக்கு இல்லாத திறமையா? இருந்தாலும் அந்த ஆள் ஏன் கோர்ட்ல தோக்குறாரு, நான் ஏன் ஜெயிக்கிறேன்? ஏன்னா நான் சட்டத்தை மதிக்கிறேன், அந்த ஆள் மதிக்கிறது இல்ல. இதுக்கெல்லாம் போலீஸ்னா விளையாட்டா போச்சு இல்ல? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு மிரட்டினதுக்காக மகாலட்சுமி மேல கேஸ போடலாம் தெரியுமா? அதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா உங்களை மிரட்டின பெரியப்பா மாதிரி ரவுடிங்களை திரும்ப மிரட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பார் பூஜா, நீ பேசுறதுலாம் என்னால ஒத்துக்க முடியாது. அதை கேட்கறதுக்கு போலீஸ் இருக்கு. அப்போ கோர்ட் வாசல்ல உங்களை பெரியப்பா மிரட்டினார்ல, ஏன் நீங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இன்ஃபேக்ட் அவரை மிரட்டினதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க பண்ணோம். முள்ளால தான் எடுக்கணும். அதான் உங்களை மிரட்டின பெரியப்பாவ நாங்களும் பதிலுக்கு மிரட்டணும். அதுல என்ன தப்பு? என்னைய எதிர்த்து பேசுற? பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? பெரியப்பாவை மிரட்டணும், அவரும் பயந்துட்டாரு. இப்ப ஊரை காலி பண்ணி கிளம்ப போறாரு. ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீங்க ஏன் இப்ப இதை பெருசு பண்றீங்க? எந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு? என்ன அந்த செல்வபாண்டி ஓடி போயிடு போறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பயந்து? இனிமேதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருமா சேர்ந்து அணைஞ்சிருக்கிற நெருப்ப ஊதி பெருசாக்கி இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் வராதத்த, வந்தாலும் நானும் மகாவும் சமாளிச்சுக்கிறோம். அப்போ மகாலட்சுமி செஞ்சது கரெக்ட்டுங்கறியா? என்ன மன்னிச்சுடுங்க, தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீயும் மகாவும் சேர்ந்து போட்டது நாடகம்னு அந்த செல்வபாண்டிக்கு தெரிய வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க அவர்கிட்ட சொல்ல போறீங்களா? நான் சொல்ல மாட்டேன். அப்ப கவலையை விடுங்க. உங்க மனசாட்சிக்கு ஒருவேளை இது தப்புன்னு தெரிஞ்சா, மகா மேல நீங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா, ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறாத்த. எஃப்ஐஆர் போடும்போது என் பேரையும் அதுல சேர்க்கணும். பாத்துக்கா, மெதுவா மெதுவா. மெதுவா. இனிமே நான் அழுது என்ன ஆக போகுது பிரேமா? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? நாளைக்கு. பிரேமா, எனக்கு பரோட்டாவும் சில்லி சிக்கனும் வாங்கிட்டும் தரியாடி? ஆசையாக இருக்குடி. என்னக்கா? இதெல்லாம் ஜெயிலில் கிடைக்காதடி. தூக்கு தண்டனை கைதிக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல. அக்கா? ஆமாம் பிரேமா, நான் போலீஸில் சரண்டர் ஆயிடலான்னு நினைக்கிறேன். அக்கா என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. இல்லை பிரேமா, எந்த குழந்தைக்காக இளவரசி தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலில் இருக்காளோ அந்த குழந்தையே இப்போ எனக்கு இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. அதனால கார்த்திகை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட போறேன். இளவரசிக்கு விடுதலை வாங்கி தர போறேன். அதுதான் என்னோட முடிவு.
காலங்காத்தால யாரு? உள்ள வாங்க. யாருங்க நீங்க? தமிழரசி அம்மா வீடு தானே இது? ஆமா, நீங்க யாரு? நான் இப்பதான் பிஎல் முடிச்சிருக்கேன். அம்மா கிட்ட ஜூனியரை சேர வந்திருக்கேன். இவ்ளோ காலையில ஜூனியரை ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க? டைம் முக்கியம் இல்ல, எனக்கு நேரம் நல்லா இருக்கு. அத்தை கிட்ட ஏற்கனவே நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க. யார் இருந்தாலும் என்னை கட்டாயமா சேர்த்துக்குவாங்க. ஏ பெரிய இடத்து சிபாரிசா? எனக்கு நானே சிபாரிசு தான். என் பேரை சொல்லுங்க போதும். அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? நான் ரொம்ப சின்ன ஆள் தான், ஆனா அவங்க வருவாங்க. அவங்கள இப்போ டிஸ்டர்ப் பண்ண முடியாது, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க. என் பேரை சொல்லுங்க, வருவாங்கன்னு சொல்றேன்ல. இல்ல, அவங்க இப்போதான் பூஜையில உட்காந்துருக்காங்க, அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு பாக்குறேன். அப்ப நல்ல நேரத்துல தான் நான் வந்திருக்கேன். நீங்க போய் என் பேரை சொல்லுங்க, அவங்க எனக்கும் சேர்த்து வேண்டிக்குவாங்க. உங்க பேர் என்ன? அமுதா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ம். அத்தை, உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா. உங்ககிட்ட ஜூனியரா சேரணுமா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கவே இல்ல. அவ பேரு சொன்னா நீங்களே வந்து பாப்பீங்கன்னு சொன்னா. யார் இந்த அமுதா? அமுதா? ஆமா அத்தை. அமுதா? அமுதா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா நல்லா எந்திரி எந்திரி. அம்மா, எங்கடி போயிட்ட? எங்கடி போன? என்ன எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு? ஏண்டி என்ன அனாதையா விட்டுட்டு போன? நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்கு? எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. சரி சரி, நீ திரும்பி வந்ததே போதுண்டி எனக்கு. தினம் தினம் உன்னை நினைச்சு தாண்டி வேண்டிக்குவேன். அந்த கடவுள் என்ன கைவிடலடி. கடவுள்னு ஒருத்தன் இருக்கா. இப்ப நான் ஒத்துக்கிறேன், முழு மனசோட ஒத்துக்கிறேன். இந்த அமுதாவை எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். என்னடி இதெல்லாம் வக்கீல் கோட்டு? நானும் உங்களை மாதிரி சட்டம் படிச்சேம்மா. உங்ககிட்ட ஜூனியரா சேரதா வந்திருக்கேன். நான் யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேம்மா. என்ன சேர்த்துப்பீங்களாம்மா? சேர்த்துக்கு வேணாவா? நிச்சயமா சேர்த்துக்க வேண்டி. என் அறிவெல்லாம் எடுத்துக்க, என் அனுபவத்தெல்லாம் எடுத்துக்க, என் ஆயுசையும் எடுத்துக்கடி. ஆனா இனிமே என்னை விட்டு போக கூடாதுடி. இத்தனை வருஷமா ரொம்ப மிஸ் பண்ணேம்மா உங்களை. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சரி வா வா வா, உங்ககிட்ட நிறைய பேசணும், உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். எங்க இருந்த, எப்படி இருந்த, எப்படி படிச்ச நீ? சட்டம் படிச்சிருக்க, எப்படி படிச்ச? என்ன நீ கான்டாக்டே பண்ணலையம்மா. ரொம்ப கல் நெஞ்சம் உனக்கு. இல்லம்மா, நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு? என்ன ஏன் இப்படி தண்டிச்ச நீ? வா வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். வா வா, ஓ போ, நீ மேல போ முதல்ல. உங்களுக்கு எப்போ ஃபோன் வந்துச்சு? ஜஸ்ட் 1 hour முன்னாடி சார். எப்படி பேசுனாங்க? ரொம்ப தெளிவாக தான் சார் பேசுனாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எந்த வார்டு? சிஸ்டர் சொல்லுங்க சார். அப்படிங்கிற பேஷண்ட் இந்த வார்டு தான். தேங்க்யூ. வாங்க சார். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க? என்ன விஷயம்? அக்கா தான் ஏதோ பேசணும்னு சொன்னா. அம்மா, உடம்புக்கு என்ன என்னாச்சு? அக்காவுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. உட்காருங்க சார். சொல்லுங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் சரண்டர் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நீங்க
எவ்வளோ தடவை என்கிட்ட விசாரிச்சோம். நான் அப்ப சொல்லாத உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என் புருஷன் கார்த்திக்க கொலை பண்ணது நான் தான். ஆனா இளவரசி எனக்காக பழி ஏத்துக்கிட்டா. என் புருஷனை, அந்த மனுஷ மிருகத்தை கொன்னது நான் தான் சார். அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மைய நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இளவரசியை விடுதலை பண்ணிடுங்க சார். என்ன கைது பண்ணிடுங்க ப்ளீஸ். அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். என் பேர் அபிதா. என்ன அபின்னு கூப்பிடுவாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாரோட நிர்பந்தத்திலையும் இதை நான் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமும் உண்மையும் ஜெயிக்கணும். எந்த தப்புமே செய்யாம என் ஃப்ரெண்டு இளவரசி ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. செஞ்ச தப்புக்கு தண்டனைய நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். என் புருஷன் கார்த்திக் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஆனா ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் ஃப்ரெண்டு இளவரசி மேல அவனுக்கு ஏற்கனவே ஒரு கண் இருந்திருக்கு. அவ என் வீட்டில் இருந்தப்போ சின்னதா ஒரு தொழில் பண்ணி கௌரவமா வாழணும்னு ஆசைப்பட்டா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவ ஃபைனான்சர் கிட்ட பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி அவளை ஈசிஆர் பங்களாக்கு வர சொல்லியிருந்தா. அந்த நேரத்துல என் தங்கச்சி கார்த்திக் பத்தின இன்னொரு உண்மையை சொன்னா. என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கும் அவன் தான் காரணம்னு சொன்னா. இளவரசி வாழ்க்கையையும் கெடுக்க பாக்குறான்னு அவதான் எனக்கு புரிய வச்சா. அதுக்காக தான் நான் அந்த ஈசிஆர் பங்களாக்கு போனேன். அங்க அபி, என்ன அப்படி பண்ற நீ? என் மேல சத்தியம், இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. இதுதான் சார் நடந்துச்சு. தேங்க்ஸ் அபி. ரவி சார், இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். இவங்களை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டு இவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க. உங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சப்புறம் நான் டைரெக்டாக கோர்ட்டில் சரண்டர் ஆகிடுறேன் சார். போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாமே ப்ளீஸ். சரி, சட்டத்துக்கு உட்பட்டு என்னால் மேக்ஸிமம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். நான் வரேன். நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு வருவேன், உங்களை மறைஞ்சிருந்து பார்ப்பேன், அப்புறம் போயிடுவேன். ஏண்டி என்ன நேரே வந்து சந்திச்சிருக்கலாமேடி? இல்லம்மா, ஒரு வக்கீலான பிறகுதான் உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு வைராகியத்தோடயே இருந்துட்டேன். இரும்பு மனுஷிடி நீ. இந்த வைராகியத்தை கூட உங்ககிட்ட இருந்துதாம்மா கத்துக்கிட்டேன். அமுதா, அங்க பாரு. அமுதா, போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அம்மா வேண்டாம்மா. காரணம் இல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அமுதா. போ, போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அம்மா போ. Yeah, you are absolutely right. But
சார் ஒரு நிமிஷம். Yeah, okay. I'll call you sometime later. Okay. Yes. என்ன bless பண்ணுங்க சார். நல்லாருமா. யாருமா நீ? சார் நான் லா படிச்சிருக்கேன். ஜூனியரா ஒர்க் பண்றேன். இன்னைக்கு தான் என் வக்கீல் லைஃபே ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஓ அப்படியா? ஆல் தி பெஸ்ட். வாழ்க்கையில் நீ பெரிய லாயரா வரணும். யாருக்கிட்ட நீ ஜூனியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்னதாம்மா. யாருக்கிட்ட நீ ஜூனியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட தான் ஜூனியரா இருக்கா. அவ பேரு அமுதா. அமுதா? ஞாபகம் வரலையா? தூக்கு மேடைக்கு அனுப்பணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அமுதா தான். ஞாபகம் வந்துருச்சு போல் இருக்கு. வெரி குட். உங்களுக்கு எதிராக நான் தயாரிச்சிருக்கிற ஆயுதம் இந்த அமுதா. இது சாதாரண ஆயுதம் இல்லை, அணு ஆயுதம். அன்னைக்கு நீங்க செய்ய நினைச்ச பாவம் இன்னைக்கு 25 வயசாகி உங்க எதிர வந்து நிக்குது. அப்பனுக்கே பிரணவ மந்திரம் ஓதின மகன் மாதிரி சட்டம் படிச்ச உங்களுக்கு சட்டம் பாடம் எடுக்க வந்திருக்கிறவ இவ. இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் சிவராத்திரி தான், ஒவ்வொரு கேஸும் குருட்சேத்திரம். மை ஃபுட். இந்த மாதிரி எத்தனை அமுதா வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் ETs, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அண்ட் மீ த டெர்மினேட்டர். பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். லம், 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 லம். வா போலாம். சுப்பிரமணி, உங்க ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்கான்னு படிக்கிறேன், கேளுங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை கிருஷ்ணா. சும்மா கேளுங்க. தொலைபேசி வழியே நல்ல தகவல் வரும். இதோ போனே வந்துருச்சு. என்னம்மா? ஹலோ, ஆமா நான் தான். என்னது? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. அப்படியா? அவளா கொலை பண்ணா? அப்போ இளவரசியை விடுதலை செஞ்சிருவாங்களா? நான் உடனே தமிழரசி மேடம் பாக்குறேன். என்ன சுப்பிரமணி? என்ன மாமா? அபி சண்முகத்துக்கிட்ட போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாளா? அபியா? கார்த்திகை அவதான் கொலை பண்ணாளா? அவளை காப்பாத்ததா இளவரசி கொலைப்படியை ஏத்துக்கிட்டு இருக்கா. அடி பாவி, அவளை கொலை பண்ணது சத்தியமா என்னால நம்பவே முடியல மாமா. நம்ம எத்தனை வாட்டி அவகிட்ட போய் கேட்டிருப்போம். அப்பெல்லாம் பேசாம ஊம கொட்ட மாதிரி தானே உட்காந்துருந்தா. தேவையில்லாம அக்காவை ஜெயிலுக்கு அனுப்பி அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா. சத்தியமா சொல்றேன் மாமா, அவ நல்லாவே இருக்க மாட்டா. இப்ப அபி போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாளாமா. அதனால இளவரசியை விடுதலை பண்ணிடலாமா? கடவுளே, இளவரசியை காப்பாத்திட்டப்பா. எனக்கு இது போதும். இளவரசி கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அவ ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாளே. அவ போய் கொலையை பண்றதாவது. அப்பப்பா, ரொம்ப பட்டுட்டோம். என்னை விட இந்த பிஞ்சு குழந்தைதான் ரொம்ப பட்டுட்டா. என்னடா ராஜலட்சுமி, உங்க அம்மா வீட்டுக்கு வர போறாங்க. இனிமே நீ அழவே கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா ரிலீஸ் ஆகி வந்த உடனே உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க. இனிமே கவலையே இல்லை. நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நானு, நீ, உங்க அம்மா எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். இத பாரு, அம்மா வந்த உடனே அம்மா கிட்ட பேசணும், சரியா? பாத்தீங்களா மாமா, நீங்க சொல்றது இவ அப்படியே கேக்குறாளே. கில்லாடிதான் இவ. இளவரசி நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தையோட பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா இல்ல? ஆமா மாமா. சரி, நீங்க முதல்ல தமிழரசி மேடம்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. என்னம்மா, என்ன அம்மா வந்துடுவாங்க. அம்மா வந்து அவங்க கிட்ட பேசுறியா?
வணக்கம் மேடம். வாம்மா இளவரசி, எப்படி இருக்க? உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லிட்டு போகுதான் வந்தேன். உண்மை ஜெயிச்சிடுச்சுமா, போய் செத்துருச்சு. அதிர்ச்சியா தானே இருக்கு கேட்க. புரியல மேடம். ஓ சாரி, புரியற மாதிரி நான் சொல்லலையோ? எந்த உண்மையை கழுத்தை நெரிச்சு குழி தோண்டி புதைக்கணும் நீ நினைச்சியோ, அந்த உண்மை பழைச்சிருச்சு. எந்த பொய்ய பூ போட்டு வாழ வைக்கணும்னு நினைச்சியோ, அதுக்கு மாலை போடப்பட்டுடுச்சு. அபி கார்த்திகை தான் கொன்னேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டா. என்னம்மா மூஞ்ச திருப்பிக்கிட்ட? என்ன உண்மைய நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண முடியலன்னா? அது எப்போ? அபி பிரெக்னண்டா இருக்கான்னு தானே நீ ரொம்ப கரிசனமா பழிய ஏத்துக்கிட்ட? ஒரு வருத்தமான விஷயம் நடந்து போச்சு. அபியோட கரு கலைஞ்சு போச்சு. அதனாலதான் போலீஸ் கிட்ட அவ போய் சரண்டர் ஆயிட்டா. ப்ளீஸ் அவளை வெற்றி சொல்லுங்க. இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். என்ன இளவரசி, என்ன விளையாடுற? நீதி, சட்டம், கோர்ட் இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ஏதோ டிராமா செட்டப் மாதிரி இருக்கா? எங்களெல்லாம் பார்த்தா கோமாளிகள் மாதிரி இருக்கா? சரி, கோர்ட்டை விடு. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே, அவளுக்கு உனக்கு அது இருக்குல்ல? உங்க 2 பேரையும் அது நிம்மதியா வாழ விடாது. இனிமேல வாழ விடுமா? யூ நோ சம்திங் இளவரசி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அபிக்கு பதிலா நீ தண்டனை அனுபவிக்கிறது எதுக்காக? அவ நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறியா, இல்ல அவ மனசாட்சி அவளை கொல்லணும்னு நினைக்கிறியா? இத பாரு இளவரசி, உனக்கு தியாகி பட்டம் வேணும்னா வெளியே வந்து சமுதாயத்துல சோஷியல் சர்வீஸ் பண்ண. விட்டு கொடுக்கறேன், கொலைப்பழிய ஏத்துக்கிறேன், தியாகம் பண்றேன்னு போலியான ஒரு முகத்தை போட்டுக்கிட்டு அலையா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன் விடுதலைக்கு நான் பேப்பர்ஸை மூவ் பண்றேன். நாளைக்கு மறுநாள் கோர்ட்டு, ஒழுங்கா வந்து சேரு. நான் கிளம்புறேன். மேடம் மேடம், என்னம்மா? இதுதான் உங்க முடிவா? நான் வெளியில வந்து என்ன மேடம் பண்ண போறேன்? இந்த உலகம் இனிமே ரொம்ப அவமானப்படுத்தும் மேடம். ஆமா இளவரசி, அதுதான் இந்த உலகம். முதல்ல இந்த உலகம் மேல கல் எடுத்து அடிக்கும், காயப்படுத்தும், அப்புறம் உன்னை கேவலமா பேசும், உதாசீனப்படுத்தும், உன்னை பார்த்து சிரிக்கும், கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணும். இதெல்லாம் கேட்டு செத்து போயிடலான்னு உன்னை யோசிக்க வைக்கும். அப்புறமா இந்த கடுமையான பரீட்சை முடிஞ்ச பிறகு கடைசியாதான் நீ ஜெயிப்ப. நீ மட்டும் இல்ல இளவரசி, காலங்காலமா ஜெயிச்சு வந்தவங்களோட பாதையே இதுதான்மா. நீயும் வா இளவரசி, நல்ல விஷயங்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையான வாழ்க்கை உன் வாசல்ல நிக்குது. எல்லாத்துக்கும் மேல உன் குழந்தை உனக்காக ஏங்கிட்டு இருக்குமா. ஆமா, வந்துடு. யூ நாளைக்கு we are meeting in court, okay? மணி, மணி, சொல்லுங்க மகா. மணி, என்ன மணி, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க மகா. நான் சொல்றேன் மணி, நீங்க வாங்க. சரி வைங்க, நான் வரேன்.
மணி, என்ன ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? சொல்றேன் உட்காருங்க. விஷயத்த சொல்லுங்க. சொல்றேன் உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மணி, நான் ஒரு ஹாரிபிளான கனவு கண்டேன். என்ன மணி அப்படி பாக்குறீங்க? அந்த கனவுல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட்லயே உங்களுக்கு தலையில ரத்தம் வந்து. போதும், நிறுத்துறீங்களா? மணி, நான் சொல்றத நீங்க விளையாட்டா எடுத்துக்காதீங்க மணி. எதுங்க விளையாட்டா எடுத்துக்கூடாது? நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான டெண்டர் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நீங்க போன் பண்ணி முக்கியமா ஏதோ பேசணும், அர்ஜென்ட்டா வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றீங்க. இங்க வந்து பார்த்தா கனவு அது இதுன்னு உளறிட்டு இருக்கீங்க. யாருக்கு விளையாடுறது, நீங்களா நானா? ப்ளீஸ் மணி, நான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இப்பலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயம் வருது மணி. ரொம்ப தைரியசாலியா இருந்த இந்த மகா கோழையா மாறிட்டாலும் தோணுது. அந்த அரவிந்த் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுல இருந்து என் மைண்ட் இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது மணி. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. பகல் கனவு கண்டுட்டு அதுக்கு போய் பயப்படுறேன்னு சொல்றீங்களே, இதுதான் முட்டாள்தனமா இருக்கு. முட்டாள்தனமாவே இருந்துட்டு போட்டும். ஆனா நான் கனவு கண்டது உங்களை பத்தி மணி. அது பகல்ல வந்ததா இல்ல நைட்ல வந்ததாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் என் மனசு சொல்லுது. என்ன மணி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். எப்பவுமே என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களே, உங்க லைஃப பத்தி எப்போது ஒரு தடவையாவது யோசிச்சிருப்பீங்களா? என்னதான் பண்ண போறீங்க? உங்க மாமா அத்தை ஜெயில இருக்காங்க. அரவிந்த் புத்தி இல்லாம செல்ஃபிஷா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அந்த முடிவுல உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மகா, நீங்க ஒரு தைரியமான பொண்ணு. எதையுமே எதிர்கொண்டு துணிச்சலா முடிவெடுப்பீங்க. நீங்களா இப்படி தொட்டத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மகா. உங்க அப்பா அம்மாவோட ஆஸ்தியை விட்டுட்டு, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க இப்படி மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாருங்க மகா, நீங்க சில முடிவுகளை உடனே எடுத்தாகணும். நான் உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சந்திச்சேன், உங்க கூட பழகினேன், உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க மாமாவை பத்தியும் உங்க அத்தையோட மனநிலையை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு காரணம் நானா இருந்தாலும் காலம் முழுக்க உங்களுக்கு நான் வழிகாட்டியா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த லைஃப்லயே எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாமே கடந்து போகுன்ற வார்த்தை தான். உங்க லைஃப்லயும் நான் கடந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்க லைஃப், உங்க எதிர்காலம், இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகா. இதுவரைக்கும் நீங்க சொல் புத்தி கேட்டுதான் நடந்துட்டு இருக்கீங்க. இப்போ சுய புத்தியை கேட்டு நடக்க வேண்டிய காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவை பத்தியும் அவங்க கனவுகளை பத்தியும் ஒரு நிமிஷம், ஒரு செகண்டாவது யோசிச்சு பாருங்க. உங்க கனவுலையும் நனவுலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சுப்பிரமணி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை அடக்காத்துட்டு இருப்பான்? என்னோட லைஃப், என்னோட வைஃப், என்னோட குழந்தைய சார்ந்தது. ராஜலட்சுமிக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். எதையும் இழக்கவும் நான் தயாரா இருக்கேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. திடீர்னு நான் ஒரு முடிவெடுத்து உங்களை விட்டு நான் போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மணியை நினைச்சுக்கிட்டே காலம் பூரா வாழ்ந்துட்டு இருப்பீங்களா? நிச்சயமா அது முடியாது மகா. இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல எந்த மனுஷனும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. எல்லாத்தையுமே ஈஸியா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய லைஃப்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க படிச்சவங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்ன தெரியுமா? ஒரு துணையை நீங்க செலக்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுவும் உடனே செலக்ட் பண்ணி ஆகணும். வரேன்.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.